எங்களுக்கு பண உதவியோ மற்றபடி எந்த ஒரு பொருளாதாரமும் எங்களுக்கு வேண்டாம். அந்த கடை எங்களுக்கு அந்த எம்பிஜேபி மூலியமா அந்த ஒரு கடை எங்களுக்கு கிடைச்சுனா, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா. ஜொகூர் பாருவில் கடுமையான யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 71 வயது டாக்ஸி ஓட்டுநரான கண்ணன் தங்களுக்கு பண உதவி தேவையில்லை என்றும், வாழ்வாதாரத்திற்காக ஜொகூர் பாரு மாநகராட்சி கழகத்தின் வணிக கடை ஒன்றை மட்டும் ஒதுக்கி தருமாறும் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் இந்நோயால் அவதிப்பட்டு வரும் அவரது காலில் தற்போது 80 தையல்கள் உள்ளதோடு கடுமையான வலியுடன் அவர் தொடர்ந்து உழைத்து வருகிறார். இவரது மலேசிய நிரந்தர குடியுரிமை பெற்ற 49 வயதான இந்திய நாட்டு மனைவியான சித்ரா தற்போது கம்பாஸ் பகுதியில் நடத்தி வரும் உணவகத்தின் வாடகை அதிகமாக இருப்பதால் குடும்பத்தை காக்க மாநகராட்சி கடையை அவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். என் மனைவி மிகவும் உழைப்பாளி, அவளுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தால் நான் என்னால் முடிந்தவரை உதவுவேன், எங்கள் வாழ்க்கை சீராகும் என்று கண்ணன் தெரிவித்தார். 11 வயது மகனை கொண்ட இந்த ஏழை குடும்பத்திற்கு தொடர்ந்து உதவி வரும் தங்காரோ சட்டமன்ற உறுப்பினர் ரவீன்குமாரின் சிறப்பு அதிகாரி சுப்பிரமணியம் பாலகிருஷ்ணன் மாநகராட்சி கடை கிடைப்பதற்கான விண்ணப்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள வேளையில் ஜொகூர் அரசு இவர்களின் நிலையை கருணையுடன் பரிசீலிக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம், நான் என் பேர் சித்ரா. நாங்க தம்மமல்லூர்ல இருக்கிறோம். என்னோட ஹஸ்பண்ட் பேர் கண்ணன். எனக்கு ஒரு மகன் இருக்காரு. அப்ப என்னன்னா, ஹஸ்பண்ட் உடம்பு முடியாதவரு. அவர் ஒக்கையும் கால் ஆன்டிஃபெலரியா இருக்குது. அவருக்கு ஆன்டிஃபெலரியா இருக்குது. ரொம்ப நேரம் காலை கீழே தொங்க போட்டோ இது பட்டோ அவரால் இருக்க முடியாது. ஸோ டெக்ஸி தான் ஓட்டுறாங்க. அந்த டெக்ஸி அவரால் இப்போ ஓட்ட முடியல. கால் ரொம்ப வலியா இருக்குது. அந்த பிரேக் எல்லாம் அழுத்துறது கொள்ற கஷ்டமா இருக்கு. அப்பப்போ உடம்பு முடியலன்னு படுத்துக்கிறாரு. ஸோ நான் ஃபாரினர்னால எனக்கு இங்க வாழ்வாதாரம் எதுவும் போய் நான் முயற்சி எடுத்து எதுவும் நான் செய்ய முடியாது. ஏன்னா ஐசி இங்க உள்ள ஐசி இல்லை. ஸோ அதனால எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எனக்கு எந்த வழியும் இல்லை. அவர் உழைச்சாதான். இல்லைன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கு, அவர் படிக்கிறாரு, படிப்பு செலவுக்குலாம் தேவைப்படுது. இப்போ நாங்க எம்பிஜேபியில ஒரு கடை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட நம்ம டைரக்டா போய் அப்ளை பண்ண முடியும், கிடைக்காதனால நான் மிஸ்டர் சுப்ரா கிட்ட தான் நம்ம உதவி கேட்டிருந்தோம். அப்ப அவரு சொக்கங்கோன் லெட்டர் கொடுத்து போய் அப்ளை பண்ண சொன்னாரு. அப்ளை பண்ணியிருக்கிறோம். கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா உதவி செய்யறேன்க்கா. ஏதாவது என்னால முடிஞ்சது நான் கண்டிப்பா அந்த கடையை எடுத்து கொடுக்குறேன். எங்களுக்கு பண உதவியோ மற்றபடி எந்த ஒரு பொருளாதாரமும் எங்களுக்கு வேண்டாம். அந்த கடை எங்களுக்கு அந்த எம்பிஜேபி மூலியமா அந்த ஒரு கடை எங்களுக்கு கிடைச்சுனா, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அந்த கடையை வச்சு என் குடும்பத்தை நான் எங்களோட உழைப்புல நாங்க மேற்கொண்டு உழைச்சு நாங்க அந்த கடைசி என் மையம் படிப்பு செலவுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த கடை இருந்ததுன்னா அந்த வருமானம் குறைவான செலவு தான். ஸோ அதை வச்சு நாங்க மேல எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க பாத்துக்குவோம். இதை செய்யறதுக்காக ஐயா சுப்ரா ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றையா. கண்டிப்பா அந்த கடை எங்களுக்கு கிடைக்கணும் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளவு சீக்கிரம் எங்களோட வாழ்வாதாரம் மேல வரும் ஐயா. நன்றி ஐயா. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.